ஒரு திருமணத்திற்கு இவங்கள அழைச்சனால இந்த சிஸ்டர் திருமணத்துக்கு போயிருக்காங்க. தெரிஞ்சவங்க திருமணம் தான். ஒரு ஆலயத்தில வச்சு நடந்திருக்குது. அப்படி நடக்கும்போது, அந்த ஆலயத்திற்கு வருகிற ஜனங்கள் அந்த செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஆலயத்துக்குள்ள போறாங்க. திருமணத்திற்காக போறாங்க. அப்போ இந்த சிஸ்டர் நின்னுட்டுருக்கும்போது, அந்த திருமண வீட்டார் அ வீட்டார்ல ஒருவர் "சிஸ்டர் இந்த செருப்பெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க அடுக்கி வைங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த சிஸ்டருக்கு என்ன செய்யுதுன்னே தெரியலையாம். அ திருமணத்துக்காக திருமண விழாவிற்காக எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. இவங்க செருப்பு அடுக்க சொன்ன உடனே இந்த சிஸ்டருக்கு ரொம்ப வேதனை ஆயிருச்சாம், கஷ்டமாயிருச்சாம். திருமணம் முடிந்து இந்த சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் பாதத்துல உட்காந்து அழுதுருக்காங்க. "ஏசப்பா இந்த செருப்பு அடுக்க வைக்கிறதுக்கு தான் என்னுடைய தகுதி இருக்குதா?" அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. அப்போ அழுது ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ண பிறகு என்னோட இந்த காரியத்தை குறித்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் அந்த சிஸ்டர்ட்ட, "சிஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும், உங்கள முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அந்த மனிதர்கள் நினைக்கிறது என்ன, உங்களுடைய துவக்கம் ரொம்ப உங்கள அற்பமா நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு முடிவு வச்சிருக்காரு. அது நிச்சயமா என்ன பண்ணும், அற்புதமா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு நான் சொன்னேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரும் அப்படி இருக்காதீங்க. மனிதர்களுடைய முகத்தை பார்க்காதீங்க. அவங்களுடைய இருதயத்தை நேசிக்கிறவர்களா இருங்க. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென்.